அதே நேரத்துல சென்னை அணிக்கு ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனா நியமிக்கப்பட்டாரு. தோனியின் ஆதரவுனால நிகழ்ந்த இந்த மாற்றத்தை சென்னை அணி ரசிகர்களும் மனம் விரும்பி முழுசா ஏத்துக்கிட்டாங்க. அவருக்கு நல்ல ஆதரவும் வழங்கினாங்க. இந்த நிலையில சென்னை அணிக்கு ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனா நியமிக்கப்பட்டது குறித்து அந்த அணியின் சிஇஓ காசி விஸ்வநாதன் அளித்த பேட்டி ஒண்ணு இணையத்துல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, தோனிக்கு மாறா ருத்ராஜ் கைக்வாட் வந்திருக்கிறதுனால நிச்சயம் அவருக்கு அழுத்தம் அதிகமா இருக்கும். ஆனா தோனியின் நிலையை ஏற்றது எளிதான விஷயம் இல்ல. ருத்ராஜ் கைக்வாட் மீது தோனி அதிக நம்பிக்கை வைத்திருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸும் அவரை ஏற்றுக்கிட்டதுனால அவருக்கு உதவியா அமைந்திருக்கு. ஏன்னா மற்ற அணிகள்ல கேப்டனை மாத்தின போது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு தெரியும். கேப்டன்சில ரசிகர்களுடைய பங்கும் இருக்கு. அதே மாதிரி தோனினாலதான் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதனால சிஎஸ்கே ரசிகர்கள் எளிதா அவரை ஏற்றுக்கிட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட்டை சிஎஸ்கே உரிமையாளர்கள் கேப்டனா தேர்வு செய்யல. இதுவரைக்கும் கிரிக்கெட் தொடர்புடைய எந்த முடிவுகளையும் சிஎஸ்கே அணி நிர்வாகம் தலையிட்டதில்ல. கிரிக்கெட்டர் ருத்ராஜ் அணுகும் முறையும் அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் கேப்டனுக்கு உரியதா இருந்துச்சு. அதனால இந்த சீசன்ல எங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இல்ல. நிச்சயம் சிஎஸ்கே அணியை அவர் சிறப்பா வழி நடத்துவாரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு.